படத்துல விஎஃப்எக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அன்ரியல் டெக்னாலஜி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, பாடி ஸ்கேனிங்னு எக்கச்சக்கமா இதுல யூஸ் பண்ணியிருக்காருன்னா சொல்லணும். அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படத்துல யூஸ் பண்ண வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜியை தான் இந்த படத்துலயும் யூஸ் பண்ணியிருக்காங்களா. இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் நவீன் மனோகரன் இதை பத்தி பேட்டியும் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல ஒரு பெரிய சீக்வன்ஸை வர்ச்சுவல் ரியாலிட்டி பைப் லைன்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்களா. அதாவது மொத்த செட்டையும் 3Dல பில்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்டும் ரொம்ப செமையா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக 200 கேமராஸ்ல உபேந்திராவை 3Dல ஸ்கேன் பண்ணியிருக்காங்களா. இதுவரையும் இவ்வளோ டெக்னாலஜியை யூஸ் பண்ண முதல் கன்னட படமும் இதுதான்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, பெங்களூர்ல நைஸ் ரோட்ல 8 ஏக்கர்ஸ் செட்டையும் போட்டிருக்காங்களாம் இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு. இதை தவிர்த்து பெங்களூர், மைசூர் அண்ட் ஹைதராபாத்ல தான் மீதி ஷூட்டிங்கை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இருந்து ட்ரால் அப்படின்ற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.